திரு கோட்டீஸ்வரன், ஒரு கட்சி ஒரு நிகழ்வை அணுகிற விதம்ங்கிறதுல தற்காலிக விளைவு நீண்டகால விளைவுன்னு இருக்கும். அது பலனாகவும் இருக்கலாம், பாதிப்பாகவும் இருக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கரூர் விவகாரத்தை அணுகிறது, திரு விஜய்க்கு சார்பான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது, தாவேகாவுக்கு சார்பான நிலைப்பாடு எடுக்கிறது, தற்காலிகமாக என்ன விளைவை ஏற்படுத்தும், நீண்டகால என்ன விளைவை ஏற்படுத்தும், அந்த புரிதலோடு இது அணுகப்படுது, அந்த கட்சி அணுகிறாங்க. கண்டிப்பாக தற்காலிகமான புரிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து கடந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிறாரு, அம்மா இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்போது அதிமுக தொண்டர்களை ஈர்ப்பதற்கு உண்டான வேலைகளை விஜய் ஆரம்பித்தார். ஒரு அரசியல்வாதியாக வந்து இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து 2 ஆப்ஷன். ஒன்று, திமுக அரசை விமர்சனம் பண்ணுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. 41 பேர் இறந்திருக்காங்க. அப்போ அந்த 41 பேர் இறந்ததை வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசணும்னா 100% பேசணும், கேள்வி கேட்கணும்னா 200% கேட்கணும். அந்த கடமையை அவர் செஞ்சிருக்காரு. இது ஒன்று. இந்த கடமையை செய்ததுனால அவர் தாவேகாவோட நெருங்கி போறாரா இல்லையான்றது கூட்டணி வந்தாதான் தெரியும். இன்னொன்னு, லட்சுமி அவர்கள் பண்றது வந்து எதிர்கட்சி தலைவர்ங்கிற ஒரு பணியை மட்டும்தான், அந்த வேலையை மட்டும்தான். அது முதல் பணி. இரண்டாவது பணி, எதுக்கு வந்து விஜயை பகைச்சிக்கணும், அது லட்சுமி அவர்கள் சொன்னாங்க. எதற்கு விஜயை பகைச்சிக்கணும், ஒருவேளை கூட்டணி நாளைக்கு வருமா அப்படின்றது கூட அது ஒரு புரிதல் இருக்கலாம். இது 2வது முக்கியமானது. இதுல ஒன்ன மட்டும் நீங்க சேர்த்து டீகோட் பண்ணுங்க. நீங்க வருவதற்கு முன்பு பேசினதுனால அதை நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஏன் விஜயை பகைச்சுக்கணும்னு நினைக்கிறதுங்கிறது இருக்கு. அது வந்து முதல்வர் சொல்றது இருக்கு இல்லையா, கூட்டணிக்காக நீங்க ஆள் சேர்க்கிறீங்கிற அந்த புள்ளியோட அது இணைஞ்சிரும். அது வெறும் தேர்தல் லாபம், அரசியல் லாபத்தோட போயிடும். நீங்க வருவதற்கு முன்பு அவங்க பேசினாங்க, விஜயை கண்டிக்கவே இல்லை, ஒரு இடத்துல கூட விஜய்க்கான அக்கௌண்டபிலிட்டி குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை. 27ஆம் தேதி 28ஆம் தேதி அந்த நிலைப்பாடு எடுத்ததுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழித்து அவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு இருக்கு. எதிர்கட்சி தலைவருங்கிறது வந்து அந்த 2 பொறுப்பையும் செஞ்சிருக்கணுமோ, ஒரு பொறுப்பை மட்டும் செய்யறாரா, அரசை எதிர்க்கிற பொறுப்பை மட்டும் செய்யறாரா? இல்ல, நிலைப்பாடு எல்லாம் மாறல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் வந்து சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு விஜய்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாருன்னா, மக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க, இது வந்து இந்த நேரம் அரசியல் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு போனார். அது வந்து எப்படின்னா எதிர்த்து போல, அமைதியா போனார். அப்போவே வந்து முதலமைச்சர் வந்து உடனே பார்த்தாங்க அப்படின்னும் போது அவர் கடமையை செய்கிறார், இதை பற்றி நான் எதுவும் பேசலன்றதா 24 மணி நேரம் அவரோட வாதமாக இருந்தது. அதுவே வந்து ப்ரோ விஜய் ஸ்டாண்டு தான், விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு தான் அது. அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. ஒன்று, இப்போ தொலைநோக்கு பார்வை பார்க்கும்போது என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து கள்ளசாராய சாவு நடக்கும் போதோ இல்லை வேங்கை வயலில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்த போது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களாம் என்ன பயங்கரமாக எதிர்த்து எதனா பண்ணாங்களா? கூட்டணிக்காக அமைதியாக தானே இருந்தாங்க. அவங்க கூட்டணி வச்சிருக்கிறதுனால அமைதியா இருக்கிறாங்க. சாம்சங் பிரச்சனையோ இல்ல பரந்தூர் பிரச்சனையோ இல்ல மேல்மா பிரச்சனையோ, இவர் கூட்டணி வருவாங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்காக அமைதியா இருக்கார். அடிப்படையில் நான் எல்லாரையும் அரசியல்வாதியா தான் பாக்குறேன். ஒரு அரசியல்வாதி வந்து கூட்டணிக்கு வேணும்னு நல்லபடியா பேசுவாரு, ஒரு அரசியல்வாதி கூட்டணி வேணான்ட்டு அப்படி கிடையாது. அடிப்படையில் அந்த மன்றத்தில் இருக்கிற எல்லாருமே அரசியல்வாதிகள். அடிப்படையில் லட்சுமி சொன்னாங்க பாருங்க ஸ்டார்டிங்ல, என்னைக்கு மரணம் கரூர்ல நடந்ததோ அந்த 10 நிமிஷத்திலே தாவேகாவும் அரசியல் கட்சியா மாறிடுச்சு. தாங்கள் காரணம் இல்ல, நாங்க வந்தது லேட் ஆனது தப்பு கிடையாது, எங்க சைடுல எந்த தப்புமே இல்ல, இது வந்து ஒரு சதி அப்படின்னு என்னைக்கு சதின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் மீது தூக்கி பழிய போட்டாங்களோ, அவங்க மேல இருக்கிற தவறுகளை பத்தி ஆராயாம அப்பவே அவங்களும் அரசியல்வாதி ஆயிட்டாங்க. அதையும் நான் பேசினேன். இப்ப நீங்க வருவதற்கு முன்பு நான் அந்த கேள்வியை அவங்கள்ட்ட கேட்டேன். அரசாக திமுக அதுல பொறுப்பு, அவங்க சட்டமன்றம் வரைக்கும் பதில் சொல்றதும் விசாரணை ஆணையம் அமைக்கிறது முதல்வர் போறதுங்கிறதுல இருக்கக்கூடிய பொறுப்புகள் குறித்து பேசலாம். தாவேகா அந்த நிகழ்வை நடத்தின கட்சிங்கிறதுனால அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி குறித்து கேள்வி எழுப்பப்படுறதுனால அவங்க 2 பேர் தரப்பையும் புரிஞ்சுக்க முடியுது. எதிர்கட்சி தானே, அதிமுக வந்து எதிர்கட்சி தான், அவங்களுடைய அதீத விமர்சனம், அதீத விளக்கம், அதுல அவங்க முனைப்பு காட்டுறது, சட்டமன்றத்தில் அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள், இதெல்லாம் பேசணும். இது அதீதமா இருக்கா இல்ல சரியா பொருத்தமானதா இருக்குன்னு? இது வந்து அரசியலுங்க. இது அதீதமா இருக்கா கம்மியா இருக்குன்னா இல்ல. 41 பேர் சேர்ந்து போனது வந்து ஒரு பெரிய செய்தி. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசணும், பிரச்சனை பண்ணணும், அதை இன்னைக்கு பண்ணியிருக்காரு. ஒரு அதிமுக இதை பத்தி பேசலன்னா அதனால வேணா வரலாறு பிழையாகும். மக்கள் பாதுகாப்பு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், பத்திரிகையாளர்ன்றதுனால ஒரு படி மேல போய் விஜய்க்கு ஆதரவு இதுல இருக்கா இல்லையான்றதை பத்தி பாக்குறோம். அதுல மக்கள் நலன் இருக்கா இல்லையா, அரசாங்கம் ஒருவேளை விஜய் தப்பே பண்றாரு, அது தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு தார்மீக அடிப்படை கூட இருக்கலாம். இன்னொன்னு, இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறது லைவ்ல வருதுங்க, எதிர்கட்சி தலைவர் பேசுறது லைவ்ல வரல. நாட்டு மக்களுக்கு தெரியணும். இப்ப புதிய தலைமுறையில் நான் உட்காந்து பேசுறேன், புதிய தலைமுறைக்கு என்ன சிக்கல் வந்தது போன வாரன்றது நமக்கு எல்லாம் தெரியும். இது முறையா? மக்கள் தாங்க முடிவு செய்யணும்.
அதாவது நம்ம இதை வாதம் பண்ணலாம், விவாதம் பண்ணலாம், யார் யாருக்கு நட்பு போறாங்க அப்படின்றது டிசம்பர்ல தெரியும். இன்னொன்னு விஜய் நினைச்சுக்கிட்டு இருக்காரு சிபிஐ விசாரணை இல்ல தாவேகாவினர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சிபிஐ விசாரணை போனது அவங்களுக்கு ஒரு வெற்றின்ட்டுன்னு. முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சு சொராமீன் கிட்ட மாட்டிருக்கிறாங்க. முதலையாச்சும் கடிச்சிட்டு விடும், சொராமீன் மொத்தமா விழுங்கிடும். இதை வந்து திமுக கிட்ட இருந்து நான் எடுக்கிறேன் இந்த விழுங்குற வித்தை. இது என்னன்னு, அதாவது சிபிஐ என்ன வந்து அவங்க சொன்னாங்க கரெக்டா, விஜயும் சம்மன் பண்ணுவாங்க, ஐயா அமித்ஷா பத்தி ஏதாவது பேசுனீங்க இல்ல இனிமேல்ட்டு வந்து கொள்கை எதிரி, கொள்கையை பத்தியே பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க பிஜேபி. இனிமேல் தான் இருக்கு ஆட்டமே. அதாவது இப்ப இந்த விமர்சனம் பாஜக கூட்டணிக்கு போன அதிமுக மேலையும் ஏற்கனவே இருக்குதானே? ஆமா, திமுக மீதே இருக்குதானே. கருப்பு பலூன் எதிர்கட்சியா இருந்தப்போ விட்டீங்க, இன்னைக்கு வந்து முதல்வர் எப்ப பிரதமர் வராருனாலும் அவருக்கு சிவப்பு கம்பளம் போட்டு அமைச்சர் அனுப்பி அழகு பார்த்து எல்லா நிகழ்ச்சிக்கும் கூப்பிடுறீங்கன்ற அந்த விமர்சனம் திமுக மீதே இருக்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, தமிழகத்துல ஒரு கட்சி கோ பேக் மோடின்னு இன்னைக்கு யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்களா? ஒரு அரசியல்வாதி சொல்றாங்களா? இந்த பண்பையா மாறிச்சு. நீங்க என்ன எல்லாமே மோடி பண்ணி கொடுத்துட்டாரா? பெட்ரோல் விலை டீசல் விலை எல்லாம் கம்மி ஆயிடுச்சா? மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களா? மக்களுக்கு பணம் 10 ரூபா பாக்கெட்ல சேருதா? இல்லையே. எல்லாம் ஒண்ணுதான். இவங்க தான் கொள்கை கோட்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் டிராமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாஜகவை சுறாமீன்னு வார்த்தையை பயன்படுத்தி பயமுறுத்துறீங்க இல்ல, அதனால அப்படி இல்லைங்க. அவங்க கிட்ட வந்து அமலாக்கத்துறை இருக்கு, சிபிஐ இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் இருக்கு. அதற்கு நிறைய பல்கள் இருக்கு. அந்த பல் எப்படின்னா, நீங்க எதிரில இருந்தா உங்களை பாயம், நீங்க வந்து கூட சேர்ந்துட்டீங்கன்னா நீங்களும் ஒரு குட்டி சொராமீனா சுத்தி வரலாம். சுவேந்த அதிகாரி எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி எடுத்துக்காட்டு சொன்னா இன்னைக்கு நாள் பத்தாது. அவர்கள் வந்துங்க இதுல வந்து சிபிஐனாலும் சரி, மாநில காவல்துறையினாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு காவல்துறைனா இந்த நேரம் கைது நடவடிக்கை எடுத்திருக்கணும். எவிடன்ஸ் எல்லாம் இப்ப வழக்கறிஞர் வந்திருக்கிறார், அவர் பேசுவார் நினைக்கிறேன். ஒரு விஷயம், இப்போ ஒரு திருடன் போயிட்டான், திருடிட்டு ஒரு 20 சவரன் திருடிட்டு போயிட்டாப்ல, நீங்க 15 நாள் திருடனுக்கு டைம் கொடுத்தா என்ன பண்ணுவாப்ல? நகையை போட்டு பார்ப்பால, நகையை விற்பாப்புல, நகையை அடமானம் வைப்பாப்புல, எல்லாம் நடக்கும். எவிடன்ஸே போயிடும். ஒரு திருட்டு கேஸ்கே எப்படின்னும் போது இவ்வளவு நாள் 15 நாள் 18 நாள் நீங்க விடுறீங்க. சுப்ரீம் கோர்ட் வரலும் போது பெயில் கேட்கறாங்க. லைட்டா ஒரு இடைக்கால நிவாரணம் வந்தோன்னா புசி ஆனந்த் வெளியில வர. அப்ப என்ன மாதிரியான கட்சி? இதுல வந்து நீதியரசர் செந்தில்குமார் கேட்ட கேள்வி வந்து தப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் கேட்டது நியாயமானது, கரெக்டான கேள்வி. மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர் செந்தில்குமார். நீதியரசர் ஒரு படி வைக்கலாம், அவர் ஒன்னும் தீர்ப்பு கொடுக்கலையே, கேள்வி தானே கேட்டாரு. இறந்தவங்க இருக்கும்போது ஏங்க வெளியில போறீங்கன்னு கேட்டாரு. ஆனா அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஆதரவா ஒரு நிலைப்பாடு வந்த உடனே தாவேகா வந்து கொண்டாட்டத்துல போயிட்டாங்க. 41 பேர் இறந்தது பத்தி எல்லாம் பேசல. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி பிளேயிங் இட் சேஃப். அவர் என்ன நினைக்கிறாரு, எதிரிக்கு எதிரி நண்பன், நான் ஆட்சிக்கு வரணும், எனக்கு ஆட்சிக்கு வரணும்னா எனக்கு ஒரு கூட்டணி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு போறாரு. உடனே கூட முதலமைச்சரும் அது கிட்டத்தட்ட அந்த புள்ளிக்கு போறாரு. நீங்க மெகா கூட்டணி அமைச்சாலும் ஆட்சிக்கு வர முடியாதுன்றாரு. அப்ப அவங்களே அதை ஏத்துக்கிறாங்க, கூட்டணி அரசியல் இருக்குன்னு போது அதை நான் எப்படி மறுத்து பேச முடியும்?